துணை பரப்பு செயலாளர் அசுரன் சரவணன் அவர்கள். நடைபெற இருக்கின்ற இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் நீங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும். களத்தில் இரண்டே வேட்பாளர்கள் தான். எதிர்கட்சிகளாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதன் கூட்டணி கட்சிகள் இந்த களத்தை தவிர்த்துட்டாங்க. அதே போல ஒன்றியத்தை ஆளுகின்ற பாஜக, தேர்தல் ஆணையத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற பாஜகவும் இந்த தேர்தலில் போட்டியிடல. காரணம் என்னன்னா, இந்த ஜனநாயக முறைப்படி நடக்குமா, இது ஜனநாயகத்தின்படி இந்த தேர்தல் நடக்குமா அப்படின்னு அவர்கள் சொன்னாலும் காரணம் அது இல்ல. காலத்துல இனி தமிழ் தேசியமா அல்லது திராவிடமா என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக எல்லோரும் பின்வாங்கிட்டாங்க. ஆனா நாம களத்தில் நிக்கிறோம். நாம இந்த ஜனநாயகத்தை நம்புறோம், இந்த நாட்டு மக்களை நம்புறோம். இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை, இந்த மக்களை நம்ம நம்பி நிக்கிறோம். எத்தனையோ தேர்தல் இந்த ஈரோடு கிழக்கு சந்திச்சிருக்கு. இந்த குறிப்பாக இந்த 5 ஆண்டு காலத்துல இது 3வது தேர்தல். உண்மையிலுமே இந்த தொகுதியினுடைய மக்களை அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி இப்ப 3வது லட்டு திங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை இந்த ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. ஆனால் உண்மையிலுமே அவர்களுக்கு லட்டு போல, அவர்களுக்கு இனிப்பான ஒரு அதிகாரத்தை, ஒரு ஆட்சியை கொடுக்கும்னா அது நாம் தமிழர் கட்சியால மட்டும்தான் முடியும். சட்டமன்றத்துக்குள்ள அந்த சீதாலட்சுமி போனால் மட்டும்தான் அங்கு பிடிவு பிறக்கும் இந்த தொகுதிக்கு. இந்த தொகுதியில ஈரோடு அப்படின்னு வரும்பொழுது, ஈரோடு பேர் வச்சது சும்மா இல்ல, 2 ஓடை. இன்னைக்கு அந்த ஓடைகளை காணோம், அங்க இருந்த நீர்நிலைகளை காணோம். அந்த நீர்நிலைகளை மீட்டெடுப்பதற்கு அக்கா சீதாலட்சுமி சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போகணும். இதே போல இந்த ஈரோடு கிழக்குல இன்னொரு முக்கியமான தொழில் மஞ்சள் விவசாயம். மஞ்சளுக்கு பேர் போன இந்த ஈரோட்டை ஏதோ ஒரு மண்ணின் பெயரை சொல்லி அதுதான் பெருமை என்று பேசுகிறார்கள். அப்படி அல்ல. ஈரோடு மண்ணில் மஞ்சள் உற்பத்தியை மறுபடியும் பெருக்கி அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும்னா, அதுக்கு அங்கீகாரம் வேணும்னா ஒளிவாங்கி சின்னத்தில் நீங்க வாக்களிச்சு தான் ஆகணும். இதை எங்க போய் சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு ஏற்கனவே இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசல. இங்கு நெசவு தொழில் செய்கிறவர்களுக்கு மின்சார கட்டணத்தை குறைக்கணும்னு சொல்லி கடந்த 2021 தேர்தல் அறிக்கையில திமுக கொடுத்திருந்துச்சு, கடந்த இடைத்தேர்தலில் கொடுத்திருந்தாங்க. ஆனால் இன்று வரை சாத்தியப்படுத்தல. அதை சாத்தியப்படுத்தணும். மின்சார விலை கட்டணத்தை இங்கு குறைக்கணும்னா சட்டமன்றத்தில் போய் கேள்வி கேட்கணும். நீங்கள் இப்ப நிற்கின்ற வேட்பாளருக்கு நீங்க வாக்கு செலுத்தி, அவங்க ஆட்சி ஆளுங்கட்சியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்க ஓட்டு போடுறோம் அப்படின்னு நீங்க அவர்களுக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்துக்கு என்ன நடக்கும்? ஏற்கனவே 140 பேர் பெஞ்சு தட்டுற இடத்துல 141வது பெஞ்சு தட்டுறதுக்கு ஒரு ஆளை அனுப்புறதுதான். ஆனால் சட்டமன்றத்திற்குள்ள எதிர்கட்சியாக நின்று கேள்வி கேட்டு, என்னுடைய தொகுதிக்கு நீங்கள் ஏன் இதை செய்யல? 4 ஆண்டு காலமாக நீங்கள் அதிகாரத்தில் இருந்திருக்கீங்க, 4 ஆண்டு காலமாக நிதி ஒதுக்கி இருக்கீங்க. இதுல ஈரோடு கிழக்குக்கு எங்களுடைய தொகுதிக்கு என்னத்தை நீங்க ஒதுக்கிருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அந்த ஆள் தான் அக்கா சீதாலட்சுமி. அவரை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புங்க. நீங்க சட்டமன்றத்துக்குள்ள அறிஞர் அண்ணா பேசியிருப்பார், காமராஜர் பேசியிருக்கிறார். காமராஜருக்கு பிறகு அண்ணா, அண்ணாவுக்கு பிறகு கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்படி எல்லாரும் பேசி பார்த்திருப்பீங்க. உண்மையான பிரபாகரனுடைய வாரிசுகள் நாம் தமிழர் கட்சிகள் உண்மையிலுமே தமிழ் தேசியவாதி என்ன நடக்கும் நீங்க பார்க்கணும்னா சத்தியலட்சுமி சட்டமன்றத்துக்குள்ள நீங்கள் அனுப்பித்தான் ஆகணும். எதிர்கட்சிகள் வெளிநடப்பு எல்லா செய்திகள்ல வந்திருக்கும். எப்படி ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகள் வெளிநடப்பு, அவங்க மசோதா கொண்டு வந்தாங்க, எதிர்கட்சிகள் வெளிநடப்பு அல்லது புறக்கணித்தார்கள். இப்படி இருக்கும்ல, ஆளுங்கட்சி சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறத பார்க்கணும்னா அக்கா சீதாலட்சுமி நீங்கள் சட்டமன்றத்துக்கு உள்ள அனுப்புங்க. கட்டாயம் உங்களுக்கான விடிவு பிறக்கும். ஈரோடு கிழக்குல இருந்து தமிழ்நாட்டுக்கான விடிவு பிறக்கட்டும். உங்களுடைய அதிகாரத்தை, உங்களுக்கு வலிமை மிக்க அந்த வாக்கை காசு கொடுக்குறாங்க, கோட்ஸ் கொடுக்குறாங்க, கோழி பிரியாணி கொடுக்குறாங்க, அப்படி யாருக்கும் கொடுத்துறாதீங்க, வித்துறாதீங்க. அந்த வாக்கை நேர்மையாக செலுத்துங்கள். ஒளிவாங்கி சின்னத்துல வரிசை 2ல இருக்கு. அந்த சின்னத்தை வாக்கு செலுத்தி பிப்ரவரி 5ஆம் தேதியை வரலாற்று முக்கியத்துவமாக வாய்ந்த நாளாக மாற்றுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.